மிதுன ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம், பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. இருந்தாலும் பேச்சில் கவனமாக இருக்கிறது நல்லது. தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறும். 1-2 தடைகள் வந்தாலும் அதன் பிறகு நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 8-9 அதிபதி 9ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று போகிறதுனால தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு, தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். போட்டித் தேர்வில் வெற்றி நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய தொழில் அமையும், தொழிலில் மாறுதல்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு பெரிய ஏற்றம், இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. வேலையில் பெரிய ஏற்றம், வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமும் மாற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவங்க, ஆர்ட் டைரக்டராக இருக்கிறவங்க, அது தவிர சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு, அது தவிர இந்த ஆர்ட் டைரக்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. மொத்தத்தில் இந்த மிதுன ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய சத்யநாராயண கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக அவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதத்தில் கிடைக்கும்.